நான் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவன். இக்காலத்தில் கூட்டு குடும்பம் என்பது அரிதாகிவிட்ட நிலையில் எங்கள் வீட்டில் எப்போதும் ஆட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன் என் மாமாவுக்கு திருமணமானது. அவர் ஒரு பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியாக பிடி டீச்சர் வேலை செய்யும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்தார். அவர் தனது உடலை எப்போதும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். அவர் எங்கள் வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே அவருடைய தோற்றமும் மிடுக்கான நடையும் என்னைக் கவர்ந்தது. என் மாமா காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு குடிப்பழக்கம் அதிகம். இதனால் அவருக்கும் அத்தைக்கும் இடையே எப்போதும் மனக்கசப்பு இருந்து வந்தது. நான் அந்த வீட்டில் வளர்ந்த பையன் என்பதால் அத்தைக்கு என் மீது நல்ல நம்பிக்கை இருந்தது. நாங்கள் இருவரும் அடிக்கடி வெளியே செல்வோம். யாரிடமும் சொல்லாமல் பல இடங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவோம். நாளடைவில் அவர் மீது எனக்கு ஒருவிதமான பித்து பிடித்தது. எதிர்பாராத அந்த திருப்பம். ஒரு நாள் காலை சுமார் 10 மணி இருக்கும். வீட்டில் நானும் அவளும் மட்டுமே இருந்தோம். என் அறையில் படுத்துக்கொண்டு அவரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். ஆர்வ மிகுதியால் நான் ஏற்கனவே அவரிடமிருந்து எடுத்து வந்திருந்த ஆடையை வைத்துக்கொண்டு அவர் பெயரை மெல்லிய குரலில் முனகிக் கொண்டிருந்தேன். நான் அந்த உணர்ச்சியில் மூழ்கியிருந்ததால் அவர் அறைக்குள் நுழைந்ததை கவனிக்கவில்லை. திடீரென நிமிர்ந்து பார்த்தபோது அவர் வாசலில் நின்று என்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். ஒரு நிமிடம் பயம் வந்தாலும் அந்த தருணத்தை விடக்கூடாது என்று துணிந்து இன்னும் சத்தமாக அவர் பெயரை சொல்லித் தொடர்ந்தேன். அவர் மெதுவாக என் அருகில் வந்தார். அவருடைய குரலில் ஒருவிதமான ஈர்ப்பு இருந்தது. "உனக்கு என்னை அவ்வளவு பிடிக்குமா?" என்று கேட்டார். நான் தயக்கமின்றி உயிரையே கொடுக்கும் அளவிற்கு பிடிக்கும் என்று சொன்னேன். அதற்கு அவர், "அப்படியானால் அதை எனக்கு நிரூபித்துக் காட்டு" என்று சவால் விட்டார். அடுத்த நொடி நான் அவர் கையை பிடித்து இழுத்தேன். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி மறைந்தது. அந்த தனிமையில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினோம். அந்த அறையின் அமைதியில் எங்கள் இருவரின் மூச்சுக்காற்று மட்டுமே சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. பதற்றமான தருணம். டக் டக் என்று கார் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டதும் அத்தை அதிர்ச்சியில் என்னை விலக்கினாள். "ஐயோ, மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்" என்று பதறினாள். நேரம் அப்போது மதியம் 1 மணி இருக்கும். வழக்கமாக மாமா மாலை 6 மணிக்கு மேல்தான் வருவார். ஆனால் இன்று எதிர்பாராத விதமாக சீக்கிரம் வந்துவிட்டார். அத்தை தன் தலைமுடியை சரிசெய்து கொண்டு முகத்திலிருந்த பதற்றத்தை மறைக்க முயன்றாள். நான் பயத்தில் வியர்க்க விற்க நின்றிருந்தேன். "சீக்கிரம் ஜன்னல் வழியா பின்பக்கம் போயிரு" என்று அத்தை கிசுகிசுத்தாள். நான் ஜன்னல் வழியாக குதித்து பின்புறமுள்ள தோட்டத்திற்கு சென்று ஏதோ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல பாவனை செய்தேன். மாமா வீட்டிற்குள் நுழைந்தபோது அவருடைய பூட்ஸ் சத்தம் தரையில் பலமாக விழுந்தது. "என்ன, இன்னைக்கு வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு?" என்று மாமாவின் அதிகாரமான குரல் கேட்டது. அவர் ஒரு போலீஸ்காரர் என்பதால் ஒரு சின்ன மாற்றத்தையும் எளிதில் கண்டுபிடித்து விடுவார். அத்தை சமையலறையில் இருப்பது போல காட்டிக்கொண்டு, "ஒண்ணுமில்லைங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அதான் கொஞ்சம் தூங்கிட்டேன்" என்று சமாளித்தாள். சந்தேகத்துடன் வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தார். என் அறைக்கதவு லேசாக திறந்திருப்பதை பார்த்துவிட்டு மெதுவாக உள்ளே சென்றார். என் இதயம் அப்போது துடிப்பதை நிறுத்தியது போன்ற உணர்வு. அங்கே நான் திருடி வைத்திருந்த அவருடைய ஆடை கட்டிலுக்கு அடியில் கிடந்தது எனக்கு சட்டென ஞாபகம் வந்தது. மாமா குனிந்து எதையோ பார்க்க முயன்ற அந்த நொடியில் அத்தை சாமோசிதமாக, "உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடுங்க" என்று அழைத்து அவர் கவனத்தை திசை திருப்பினாள். நான் மெதுவாக ஜன்னல் வழியாக பார்த்தேன். அத்தை எனக்கு ஒரு ரகசியமான ஜாடை காட்டினாள். அந்த பார்வையில் தப்பித்து விட்டோம் என்ற நிம்மதியும் மீண்டும் சந்திப்போம் என்ற ஒரு குறும்பும் கலந்திருந்தது. மாமா மீன்குழம்பு வாசனைக்கு மயங்கி சமையலறைக்கு சென்றாலும் ஒரு போலீஸ்காரருக்கே உரிய அந்த சந்தேகம் அவர் கண்களில் அப்படியே இருந்தது. நான் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல பாவனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று மாமா சத்தமாக என்னை கூப்பிட்டார். "டே, இங்க வாடா." அந்த குரலிலிருந்த அதிகாரம் என் கால்களை தள்ளாட வைத்தது. மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தேன். மாமா டைனிங் டேபிளில் அமர்ந்து மீன் குழம்பை சாப்பிட்டு கொண்டே என்னை உற்று பார்த்தார். சிக்கலான தருணம். "என்னடா, முகமெல்லாம் இவ்வளவு வேர்த்திருக்கு? தோட்டத்துல வேலை செஞ்சதுக்கா இல்ல வேற எதுக்கா?" என்று கேட்டுவிட்டு ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தார். அத்தை பக்கத்தில் நின்று தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். அவள் கைகள் லேசாக நடுங்குவதை நான் கவனித்தேன். "இல்ல மாமா, வெயில் அதிகமா இருக்கு, அதான்"
என்று தட்டுத்தடுமாறி சொன்னேன். சாப்பிட்டு முடித்ததும் மாமா நேராக நானிருந்த அறைக்கு சென்றார். என் இதயம் அப்போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் துடித்தது. அவர் கட்டிலில் அமர்ந்தார். சரியாக அவர் கால்களுக்கு அடியில்தான் நான் ஒளித்து வைத்திருந்த அத்தையின் உள்ளாடை கிடந்தது. அவர் குனிந்து தன் காலணியை கழற்ற முயன்றபோது அவர் பார்வை அந்த துணியின் மேல் விழுந்தது. அதை அவர் கையில் எடுத்தார். அத்தையின் சாமர்த்தியம். இது என்ன இங்கு கிடக்கு என்று மாமா அதை கையில் பிடித்துக்கொண்டு அத்தையை பார்த்து கேட்டார். அத்தை ஒரு நிமிடம் உறைந்து போனாள். ஆனால் அடுத்த நொடியே, அதான் காலையில துவச்சி காய போட்டப்போ காத்துல பறந்து வந்து இங்க விழுந்திருக்கும் போல, நான் தேடிக்கிட்டே இருந்தேன் என்று கூலாக சொல்லிவிட்டு அவர் கையிலிருந்து அதை நைஸாக பிரித்து கொண்டாள். மாமா அவளை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தார். காத்துல பறந்து ரூமுக்குள்ள வந்து விழுமா? ஜன்னல் கதவெல்லாம் மூடிதானே இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் இருவரும் திணறினோம். அப்போது மாமாவின் போன் அடித்தது. ஸ்டேஷனிலிருந்து ஏதோ அவசர அழைப்பு வந்தது. தப்பித்தோம். சரி, நான் உடனே கிளம்பணும், கேஸ் விஷயமா கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு மாமா கிளம்பினார். அவர் வாசலுக்கு செல்லும் வரை நாங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு நின்றோம். கார் சத்தம் மறைந்ததும் அத்தை நிம்மதி பெருமூச்சு விட்டபடி சோஃபாவில் அமர்ந்தாள். தப்பிச்சோண்டா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாமாவின் போன் ஹானில் இருந்த மேசையின் மேல் கிடந்து சினுங்கியது. அவசரத்தில் அவர் போனை எடுக்க மறந்துவிட்டார். நான் போனை எடுக்க சென்றபோது அத்தை பதறினாள். வேண்டாம், நானே எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வரேன். ஆனால் அதற்குள் போன் நின்றது. ஒரு நிமிடம் கழித்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது மாமாவின் சக காவலரிடமிருந்து வந்தது. சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த வீட்டு ஜன்னல் வழியா ஒருத்தன் வெளியே குதிச்சத பக்கத்து வீட்டு கேமராவில பார்த்தோம். ஆனா முகம் சரியா தெரியல. அதிர்ச்சியில் அத்தை முகம் வெளுத்து போனது. மாமா ஸ்டேஷனுக்கு போனது அவசர வேலைக்காக இல்லை, நம்மை பிடிக்க அவர் விரித்த வலையா இருக்கலாம் என்று நமக்கு தோன்றியது. அப்போ மாமாவுக்கு முன்னாடியே சந்தேகம் வந்திருக்கு, அதான் திடீரென்று வீட்டுக்கு வந்திருக்கார் என்று அத்தை நடுங்கும் குரலில் சொன்னாள். நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். தெருமுனையில் ஒரு சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்த போலீஸ்காரர் எங்கள் வீட்டையே கவனித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்பது மெல்ல மெல்ல புரியத் தொடங்கியது. தப்பிக்கும் வழி. இப்படியே இருந்தா 2 பேரும் மாட்டிக்குவோம், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று அத்தை என்னை அவசரப்படுத்தினாள். ஆனால் நான் அவளை தனியாக விட்டு செல்ல விரும்பவில்லை. இல்ல அத்தை, மாமாவுக்கு என்மேல சந்தேகம் வந்தா உங்களை விடமாட்டார், நாம ஏதாவது பொய் சொல்லித்தான் ஆகணும். சரியாக அந்த நேரத்தில் வாசலில் மீண்டும் ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இம்முறை மாமா தனியாக வரவில்லை, கூடவே 2 போலீஸ்காரர்களை அழைத்து வந்திருந்தார். மாமா வீட்டிற்குள் நுழைந்த விதம் ஒரு ரெய்டு நடத்துவது போல இருந்தது. அவர் நேராக என்னிடம் வந்து என் சட்டையை பிடித்து உலுக்கினார். காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நீ எங்க இருந்த, உண்மையை சொல்லு என்று கர்ஜித்தார். அத்தை குறுக்கே வந்து, எங்க எவன சின்ன பையன், எதுக்கு இப்படி மிரட்டுறீங்க என்று கேட்டாள். மாமா அத்தையை ஒரு ஏளன பார்வை பார்த்தார். சின்ன பையனா? இவன் பண்றதெல்லாம் பெரிய மனுஷன் வேலை. அந்த ஜன்னல் வழியாக குதிச்சது யாருன்னு எனக்கு தெரியும். நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருந்தது. மாமா ஆதாரத்தை தேடி வீட்டை அலச ஆரம்பித்தார். மாமா ஆவேசமாக வீட்டை சோதனையிட்டுக் கொண்டிருந்தார். அத்தை ஒரு பக்கம் அழுது கொண்டே, என்னை நம்புங்க, இது வெறும் தப்பு கணக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் பயத்தில் மூலையில் ஒடுங்கி நின்றேன். மாமா தன் கையில் இருந்த போனில் அந்த சிசிடிவி காட்சியை மீண்டும் ஓட்டி பார்த்தார். இந்த சட்டைய பாரு, இது உன் சட்டைதானேடா என்று என் சட்டையை பிடித்து உலுக்கினார் மாமா. எதிர்பாராத திருப்பம். சரியாக அந்த நேரத்தில் அத்தை திடீரென ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பு மாமாவையும் என்னையும் ஒரு நிமிடம் உறைய வைத்தது. அத்தை தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மாமாவின் கண்களை நேராக பார்த்தார். ஆமாம், அவன்தான் ஜன்னல் வழியா குதிச்சான். ஏன் தெரியுமா? நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறப்போ எனக்கு துணையா நின்னது இந்த தம்பிதான். இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வருவீங்கன்னு தெரிஞ்சு பயந்து போய்தான் அவன் வெளியே குதிச்சான். நாங்க தப்பு பண்ணல, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கத்தான் பார்த்தோம் என்று ஒரு பொய்யை உண்மையாக சொல்லி மாமாவை மிரள வைத்தார். மாமா ஒரு நிமிடம் திகைத்து போனார். தன் குடிப்பழக்கத்தால் குடும்பம் சிதைவதை அவர் உணர்ந்தது போல தெரிந்தது. அவர் கைகள் தளர்ந்தன. நான் உன்னை சந்தேகப்பட்டேனா என்று மெல்லிய குரலில் கேட்டார். ரகசிய ஒப்பந்தம். மாமா குற்ற உணர்ச்சியில் தலையை குனிந்து கொண்டு வெளியே சென்றார். அவர் சென்றதும் அத்தை என் அருகில் வந்தாள். அவள் முகத்தில் இப்போது பயமில்லை, ஒருவிதமான வெற்றியின் கர்வம் இருந்தது.
இனிமே மாமா நம்மை கண்காணிக்க மாட்டார். அவர் குற்ற உணர்ச்சியிலேயே இருப்பாரு. நாம இன்னும் ஜாக்கிரதையாகவும் ரகசியமாகவும் இருக்கலாம் என்று என் காதில் கிசுகிசுத்தாள். அவள் கைகள் மீண்டும் என் கையை அழுத்தின. அந்த தொடுதல் இது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய ரகசிய உறவின் தொடக்கம் என்பதை எனக்கு உணர்த்தியது. மாமா வெளியே தன் ஜீப்பில் ஏறிச் செல்ல வீட்டிற்குள் ஒரு பெரிய ரகசியம் பாதுகாப்பாக புதைக்கப்பட்டது. முடிவு. கூட்டு குடும்பத்தின் அந்த பெரிய சுவர்களுக்குள் யாருக்கும் தெரியாத ஒரு காதல் மற்றும் ரகசிய கதை அரங்கேறிக் கொண்டிருந்தது. இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அல்லது மாமா உண்மையை கண்டுபிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்வது போல ஒரு சோகமான முடிவு வேண்டுமா? சொல்லுங்கள், மாற்றிக் கொடுக்கிறேன்.